எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 27. உப்பாவிற்கு டாக்டர் பார்த்து நர்ஸிடம் ஒரு ஊசி போட எழுதி கொடுத்தார். 5 நிமிடத்தில் உப்பா சமநிலைக்கு வந்தார். சாலபுரத்திலிருந்து மருத்துவமனைக்கு வந்து பார்த்து பரிதாபப்படாத ஆட்களே கிடையாது. சாயிராவை பெண் டாக்டர் வந்து பரிசோதனை செய்துவிட்டு பானுவை கூப்பிட்டு நிலைமையை விவரித்தார். நீங்க கேஸு கொடுக்கறதுனா கொடுங்க, ஒரு ஆள் இல்லை 2 பேரோ அதுக்கு மேலேயோ உள்ள ஆட்கள் சேர்ந்து நாசம் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் மோசம், நீங்க முடிவு பண்ணுங்க, நான் போலீஸுக்கு சொல்றேன் என்றார் டாக்டர். பானுவும் ரபீசாவும் சேர்ந்து உப்பாவிடம் டாக்டர் சொன்னதை சொன்னார்கள். வேண்டாம், என் பிள்ளைய உயிரோட கொன்னுட்டானுவ, இனி அவ மானத்தையும் கூறு போட்டு நாடெல்லாம் செய்தி சொல்லி அணுவணுவா கொல்லவா, வேண்டாம், அந்த படைச்ச உண்டுன்னா ஒருத்தனு நல்லா இருக்க மாட்டானுவ பார்த்துக்கோ. பெத்த மகளை விட தம்பி மகளிடம் அவர் கொண்ட பாசம் எல்லாம் பொத்து கொண்டு கண்ணீராய் கண்ணம் வழியாக வழிந்தோடியது. பானு இதையே டாக்டரிடம் தெரிவித்தாள். உங்க இஷ்டம் என பெண் டாக்டர் சொல்லி தன்னுடைய அறைக்கு சென்றாள். மானம், மரியாதை, கண்ணியம், கற்பு நெறி என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சமூகம் எந்த பாவம் செய்யாத பெண்களுக்கு நடக்கும் மகாபாவ செயல்களையெல்லாம் மூடி மறைப்பதால் தான் இந்த கொடுமைகள் பெண்களுக்கு நடப்பது தொடர்கதையாகி போகிறது. கொடூரம் செய்தவனெல்லாம் பரமாத்மாக்களாக பூமியில் வலம் வருகிறார்கள். மீண்டும் 10 நாட்களில் அடுத்த பாதக செயல்களை செய்ய துணிகிறான். இவன்களை எல்லாம் கண்டுபிடித்து நடு ரோட்டில் துடிக்க ஆண் உறுப்பை அறுத்து எரிந்தால்தான் அடுத்த பெண்ணிற்கு இனி ஒரு இழி செயல் நடக்காது என யாரிடமோ போனில் பேசி கொண்டிருந்தார் டாக்டர். பேசுவது நியாயம் என ரபீசாவிடம் சொன்னான் நாராயணன். நர்ஸ் வீட்டிற்கு போகாமல் சாயிராவை கவனித்துக் கொண்டாள். இரவு 1 மணி இருக்கும். நினைவு வந்தது. அப்படியே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள். மெல்ல முனங்கினாள். ஆண்களை கண்டதும் அலறினாள். பானு ரபீசாவையும் பார்த்தாள். சஜிமோள் சாயிரா சாயிரா என கூப்பிட எந்த பதிலும் சொல்லாமல் அவள் கண்களின் பார்வை தூரத்தில் எதன் மீதோ நிலை கொண்டது. மீண்டும் முனங்கியவள் கால்களை வலியால் அசைக்காமல் நீட்டினாள். சஜிமோள் சாயிரா சாயிரா என கட்டி பிடித்து அழுதாள். பானுவும் கட்டிப்பிடித்து கொண்டு யாருமக்கா உன்னை இப்படி ஆளாக்குனது என கேட்டாள். அவளையே வெறிக்க பார்த்தாள். எப்படி கலகலப்பாக இருந்த பெண் இப்படி ஆகிப்போச்சே என சுஜி புலம்பினாள். மறுநாளும் மருத்துவம் பார்த்த பிறகும் சாயிரா பேசவே இல்லை. அவள் சிலரை உற்று பார்த்தாலும் பேசவில்லை. காலையில் கடை திறக்காமல் பாத்துமா மருத்துவமனைக்கு வந்து அழுது புரண்டாள். பேசாம எல்லாரும் வெளியே போறீங்களா என நர்ஸ் சத்தம் போட்ட பிறகே சிலர் மெதுவாக வறண்டாவில் போய் நின்றனர். பள்ளியில் உள்ள ஆட்கள் வந்தனர். கூடவே எலப்ப உப்பாவும் வந்து பார்த்தார். வந்தவர் பானுவை கூப்பிட்டு, ஈராளன் சும்மா நின்ன மீரான மடிக்குழியில சவுட்டி போட்டான், அவனை வைத்தியர்கிட்ட சேர்த்திருக்கோம், அது சரியில்லை, யாருன்னு தெரியாம எதுவும் கேட்காம ஈராளன் செய்தது தப்பு, அவனை நீங்க வீட்டில் வச்சுக்கிறது சரியில்லை என்றார். என்னது சரியில்லை? இந்த புள்ள கிடக்க கடைய பாத்தியலா? அவன் எனக்கு தம்பி, எங்களுக்கு ஒண்ணுன்னா கேட்பான், அடிப்பான், அவன் மடிக்குழியில சவுட்டுனான், நானும் அந்த புயல கொன்னு இருப்பேன் என்றாள். அதுக்கு மீரா இல்லையே, உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. எனக்கு கிட்டையாக்கு இந்த பையன் சொன்னான், உனக்கு தங்கச்சியை உண்டு இல்லைன்னு ஆக்குவேன்னு. இவன் மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் உண்டு, அது யாருன்னு அறியட்டு, அப்ப பாப்போம். உங்க வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்தா நீங்க விடுவீங்களா என எலப்பை உப்பாவை பார்த்து கடும் கோபத்துடன் கேட்டாள். அவர் எதுவும் பதில் சொல்ல முடியாமல் கூட வந்தவர்களுடன் வெளியேறி சென்றார். கோபாலன் வாயில் டவலை பொத்தி வைத்துக்கொண்டு சாயிரா இருக்கும் அறைக்குள் வந்தவர், என் மக்களே, உன்னை யாருடா இப்படி செஞ்சா? கடவுளே, உனக்கு கண்ணில்லாம போச்சே, எனக்கு வலது கை ஒடிஞ்சு போச்சே என கதறினார். கோபாலன் அழுவதை பார்த்து உப்பா கோபாலன் முதுகை பிடித்து அணைத்தவாறு விம்மி விம்மி அழுதார். முத்துவின் அப்பாவும் அம்மாவும் சாயிராவை வந்து பார்த்தனர். அவர்கள் கண்களும் குளமாகியது. ஆற்றாமை பொறுக்க முடியவில்லை என்றால் மட்டுமே ஆண்களின் அழுகை அரங்கிற்கு வெளியே வரும். ஒருவரின் துயரத்தில் பங்கெடுப்பவர்கள் வெளிப்படுத்தும் அன்பின் வெளிப்பாடுகள் தான் மற்றவர்களிடம் அவர் எப்படி பழகினார் என்பதை காட்டுகிறது. சாயிரா சாலபுரத்தில் அத்தனை பேரிடமும் அன்பாக பழகினாள் என்பதை விட வாழ்ந்தாள் என்றே சொல்லலாம். அதன் பிரதிபலனை எல்லோரும் கண்ணீரோடும் கவலையோடும் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். காலை ஒரு 10 மணி இருக்கும். பெண் டாக்டர் வந்தார். அவளை பரிசோதித்தார். அவளது காயத்திற்கெல்லாம் மருந்து போட்டு விட்டோம், ஆனால் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் மருந்து தாரேன், 2 நாள் வீட்டில் வச்சு பாருங்க, சரியாகலன்னா அடுத்து நீங்க மனநோய்க்குத்தான் பண்டுவம் பார்க்கணும் என்று சொன்னார். சரி என்ற பானு சாயிராவின் முகத்தை பார்த்தாள். அவள் யாரையோ பார்ப்பது போல இருந்தாள். பதில் எதுவும் சொல்லவில்லை. அவளுக்கு யாரையும் நினைவிருந்ததாகவும் தெரியவில்லை. அப்போது பார்த்து இஸ்மாயில் வந்து, ஏன் என்னாச்சு என கேட்டான். நீங்க நேற்றுக்கு எங்க போனீங்க என்றாள் பானு. நான் எங்க வீட்டுக்கு போனேன், காலையில் அறிஞ்சேன், அதான் வந்தேன். சொல்லாம கொள்ளாம போனீங்க
என்றாள் பானு. நான் முக்கில் நிற்கும்போது ஒரு ஆள் வந்து விழிச்சான், அதான் போனேன் என்றான் அவன். இஸ்மாயிலை பார்த்ததும் சாயிரா ஏதோ கைகளை முறுக்கினாள், தலையை ஒரு பக்கமாக திருப்பினாள். ஏன் ஏன் இது இப்படி செய்யுது என கேட்டான். அவ ஆம்பளைகளை பார்க்கும்போது இப்படித்தான் நெளியிறா என ரபீசா கூறினாள். பானு இஸ்மாயிலை முறைத்து பார்த்தாள். அவன் அவள் பார்வையிலிருந்து விலகி வராண்டாவில் போய் நின்றவர்களிடம் யாருன்னு தெரிஞ்சுதா என கேட்டான். தெரியவில்லை என்று பதில் சொன்னவர்களிடம் இப்படிப்பட்டவனை சும்மா விடப்படாது, கொண்டம் துண்டமா வெட்டி வெளி கொடுக்கணும் என்றான். அவர்களும் அவனின் பேச்சை ஆமோதித்தனர். பானு நாராயணனிடம் வண்டி பிடித்து வரச் சொன்னாள். நாராயணன் ஒரு கார் பிடித்து வந்தான். சாயிராவை பிடித்து எழுப்பி கைத்தாங்கலாக காரில் ஏற்றினர். உப்பாவும் ஏறினார். சாயிரா எதுவும் சாப்பிடவில்லை. சஜி சாப்பாட்டை உருட்டி எத்தனையோ தடவை கொடுத்து பார்த்தால் சாப்பிடவில்லை. சில நேரம் தண்ணீர் மட்டும் லேசாக வாயை திறந்து குடித்தாள். உட்கார வைத்தாலும் அப்படியே சுருண்டு படுத்துக் கொள்வாள். யார் முகத்திலும் பார்ப்பதில்லை. அவளுடைய நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமாகப்பட்டது. இந்த கவலையில் உப்பா கடை திறக்கவில்லை. இலப்பை உப்பாவை கூப்பிட்டு தண்ணி ஓதி எறிந்தார்கள். மம்மையலியும் கதீஜாவும் வந்தார்கள். ஏர்வாடிக்கு கொண்டு போய் பாப்போமா என கேட்டார். உப்பா வேண்டாம்டா, அங்கே எனக்கு மோளை கொண்டு போவாண்டாம்டா என்றார். பின்ன ஊளம்பாறைக்கு கொண்டு போவோமா? அங்கே எப்படியாக்கும் என்றார். கொல்லாமனு தான் சொல்லு அவ. 2 நாள் பார்ப்போம், ஏதாவது பேசுகாளான்னு பார்ப்போம் என்றார். அதன் பிறகு மம்மியலி எதுவும் பேசவில்லை. கேசவன் நாயர் வந்தார். கைப்பிடித்து நாடி பார்த்தார். ஜன்னி பாதிச்சிருக்கு, நான் உனக்கு கிட்ட சொன்னேன்லடா, அவளை கவனமா பார்த்துக்கிட, நம்ம செல்லமில்லடா, பார்க்காம விட்டுட்டியடா, அவளுக்கு மனசு கலங்கிட்டு நல்ல சிகிச்சை செய்தாதான் மாறும், பார்த்துக்கோ என்றவர் கண்களை தனது தோளில் கிடந்த துண்டால் மெதுவாக யாரும் பார்க்காதவாறு துளைத்தார். மம்மையலி அவர் கையை பிடித்து கடைக்கு வெளியே கொண்டு விட்டார். முத்து வந்தான். அவளை அப்படியே பார்த்தான். அவள் முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அவன் கண்களில் கண்ணீர் முட்டியது. பானுவிடம் யாராக்கு இப்படி செய்தது என கேட்டான். பானு தெரியல மக்கா என்று அவன் கையை பிடித்தவாறு கூறினாள். உப்பா முத்துவின் கையை பிடித்து கொண்டு மம்மேலி சொன்னது போல திருவனந்தபுரத்துக்கு கொண்டு போவோமா என பானுவிடம் கேட்டார். சரி பாப்பா, மாமா சொன்னது போல செய்வோம் என்றாள். மம்மேலியும் ஊளம்பாறை கொள்ளாமச்சான் நல்லா பாப்பாங்க என்றார். அப்ப காலையில வண்டி பிடிச்சு போவோம் என்றார். பாத்தும்மா சாயிராவின் தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள். எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கவே ருக்கியாவும் மாப்பிள்ளையும் வந்தனர். ருக்கியா சாயிராவை கட்டிப்பிடித்து ஓவென அழுதாள். ஒரு தொழு மாடுகள் ஒன்றை ஒன்று பிரிந்தாலும் காணும்போது மாறி மாறி நாவால் நக்கி அன்பை பரிமாறிக்கொள்ளும். அதுபோல முகத்தோடு முகம் வைத்து கட்டிப்பிடித்து அழுதாள். சூலி பிள்ளை கரையாதல்லா என பாத்தும்மா ருக்கியாவை தேற்றினாள். உப்பா மூக்கை சீந்தி தன் துண்டில் துடைத்து கொண்டார். ஈராளனை பார்த்து அண்ணா நீ அவளை கவனிக்காமலா போன அண்ணா என கையை பிடித்தவாறு ருக்கியா கேட்டாள். ஈராளன் எதையோ அடக்கியவாறு தலையை மேல் பக்கமாக திருப்பி தன் அழுகையை மறைக்க முயன்றான். முடியவில்லை. ருக்கியாவுடன் சேர்ந்து அவனும் அழுதான். சஜிமோள் ருக்கியாவை கரையில்லே, கொச்சினு சரியாவில்லே என்றாள். அழுகை அடக்கியவள் அவளை கட்டிக்கொண்டே அருகில் இருந்தாள். ஊரே அவளுக்காக அழுது கொண்டு இருக்கும் போதும் எதையும் அறியாதவளாக எங்கோ பார்த்து கொண்டு யாரெல்லாம் தனக்காக பரிதவிக்கிறார்கள் என்பது தெரியாமல் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அற்ற 2 அறிவு ஜீவனாக சுவரில் சாய்ந்திருந்தாள். அவள் பசி அறியாமல் சாப்பிடவில்லை. அவளை சார்ந்தவர்களுக்கோ பசித்தும் சாப்பிட மனம் வரவில்லை. ஒரே வயிற்றில் பிறக்காவிட்டாலும் ஒன்றாகவே படுத்து உறங்கி சாப்பிட்டு சில இணக்கங்களும் பிணக்கங்களும் செய்தாலும் தானாடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பது போல சாயிராவை சார்ந்தவர்கள் எல்லாம் மனதால் பாதிக்கப்பட்டே போனார்கள். இரவு பறவைகளின் இரைச்சல் கூட கேட்காமல் இருந்தது. உப்பா கடையில் மட்டும் சில மனக்குமுறல்கள் பாறை வெடித்தது போல இதயங்களை பிளந்து கொண்டிருந்தது. அதன் ஓசை மூளைகளை முடக்கி போட்டுவிட்டது. எப்போதும் கொதித்து கொண்டிருக்கும் பாய்லரும் எரிந்து கொண்டிருக்கும் அடுப்பும் அணைக்கப்பட்டு 3 நாட்கள் ஆகி போனது. பொத்தை குளத்து கள்ளிகள் மட்டும் உண்மையை சொல்ல வாயில்லாமல் தவித்து கொண்டிருந்தது. பாவிகளின் காலடிப்பட்டு கசங்கிய பொருட்கள் எங்களுக்கும் பேசும் வல்லமையை தா என இறைவனை வேண்ட நிமிர்ந்து நின்று பார்த்தன. எல்லாமே காலம் செய்த கோலம், கடவுள் செய்த மாயம் என்பது போல உண்மைகளை ஊரறிய செய்ய முடியாமல் முடங்கியே கிடந்தன. இந்த படுபாதக செயலை செய்த பாவிகள் மட்டும் உத்தமர்களாக உலா வந்து கொண்டிருந்தார்கள். காலதேவன் இதற்கெல்லாம் கணக்கு எழுதி வைத்தான். ஆனால் கலங்கிய உள்ளங்களை தேற்றத்தான் யாரும் வரவில்லை. முத்து முகத்தில் கவலையோடு யாரிடமும் சொல்லாமல் கால் போன திசையில் நடந்தான். அவனை தாங்கி பிடிக்க எந்த உள்ளமும் தயாராகவில்லை. கடைக்கு வெளியே வந்தான். இஸ்மாயில், எப்ப வந்த? எல்லாம் அறிஞ்சிருப்பியே, இனி என்ன செய்ய? உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்றான்.
அவனை அப்படியே ஒரு பார்வை பார்த்தான் முத்து. எதுவும் பேசவில்லை. எல்லாம் தெரிந்த ஜடமாக நடந்தான். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 27. கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்.ஜே. விஜி பூரன் சிங். அத்தியாயம் 28. கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.